போகிறோம். மகாராஷ்டிராவுக்கு வந்து அந்தர்பன் ஃபாரஸ்ட் என்னென்னா மகை அடிச்சிருச்சு பயங்கரமாக செம்மையாக மாட்டிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இங்கே பாம்பு அதிகமாக வருமா இந்த இடத்துக்கு. பாம்பு இருந்தால் எப்படி? ஆனால் நான் வந்து சொல்ல முடியாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வெல்கம் டு ட்ராவல் வித் கனி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். மகாராஷ்டிராவுக்கு வந்து அந்தர்பன் ஃபாரஸ்ட்டுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்கல் மாதிரி இருக்கும். அண்டு இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சஹ்யாத்ரி ரேஞ்ச் கிட்ட லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து மார்னிங் நாங்கள் இப்போ வந்து ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரெக்கிங் நிறைய பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட தான் அப்படியே போகிறோம். ஏன்னா இது குரூப் மாதிரி தான் இது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெக்கிங் கம்யூனிட்டி ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மேபி சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கீப் யூ போஸ்டட். சூப்பராக இந்த ட்ரெக்கை நம்ம என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி. சரிங்களா? இது 140 சார்ஜ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், டிக்கெட் தான், டிக்கெட் வகை தான். அந்தர்பன் வரீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெக் வேணுன்னா யூ கேன் take a help of Sarif also, so he will guide you completely. Okay, I post his number. ஸோ இப்போ வந்து ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ட்ரெக்குக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். பேட்சஸாக அனுப்புகிறாங்க. ஃபுல் பேட்சஸ் பாருங்கள். இவ்வளோ பேரும் வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது பேட்ச் வைஸாக அனுப்புகிறாங்க. எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நான் எப்போவுமே வந்து சோலோ ட்ரிப்பாக போவேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங். So hi. So we will start the trek. Maybe இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இங்கேருந்து கிளம்பிடுவோம். போயிட்டு உங்களுக்கு ஐ கீப் யூ போஸ்டட். இதுவும் ட்ரெக்கிங் வருது. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போயிட்டே இருக்கோங்க. அவர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஒருத்தர் போகிறாரு. அவர் பின்னாடி ஒரு படை மாதிரி போயிட்டுருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கி வந்து லாங் வீக்கெண்டிங்க, அதனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அண்டு இப்போ பாருங்கள், இதுதான் ஃபாரஸ்ட். இதுக்கு தான் இப்போ என்ட்ராக போகிறோம். சரியான மகை. இப்போ பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட் மேன் மாதிரி நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா மகை அடிச்சிருச்சு பயங்கரமாக செம்மையாக மாட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஃபாரஸ்ட்டு இன்னும் என்ட்ரு கூட ஆக, ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகணும். இந்த சஹ்யாத்ரி ஹில்ஸ் ரேஞ்சுன்னு ஹில் ரேஞ்சுன்னு இங்கே வந்து நிறைய வாட்டர் ஃபால் இருக்குதுங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்தர்பன் ஒரு இது வந்து அந்தர்பன்றது டென்ஸ் ஃபாரஸ்ட். ஒரு ரெண்டுக்கு வந்து இன்னும் 2 கனெக்ட் ஆகும். இது என்ன ஒரு பியூட்டினா குந்தகைக்கா வேலி, அதுக்கப்புறமா வேலி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து தேவ்குண்ட் வாட்டர் ஃபால். இதை தான் வந்து நீங்கள் வியூ பண்ண உங்களுக்கு பெஸ்ட் வியூ இங்கேருந்து கிடைக்கும். ஸோ வந்து நமக்கு இன்னும் நிறையா இருக்குது. வி கீப் கோயிங். ஓகே, என்னங்க வியூ பயங்கரமாக இருக்கா? இந்த அந்தர்பன் ஃபாரஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து நிறைய ஃப்ளார்ஸு, அதுக்கப்புறமா வந்து வந்து அரிய வகை பூக்கள் அப்படின்னாங்க. என்னடா அமேசான் காடு மாதிரி பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உண்மையாக அப்படி தான் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 மணி நேரம் வாக் பண்ணிகிட்ருக்கோம். 2 மணி நேரமும் பியூட்டிஃபுல்லாக இதே மாதிரி வியூ தான் இருக்குது. அதாங்க திரும்ப எனக்கு இதை சொல்லுவேன். என்னடா இதே ரிப்பீட்டாக சொல்கிறேன், உனக்கு வேறு எதுவும் பேச கிடைக்குன்னு நினைக்காதீங்க. நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட்டுன்னு இதை தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்கீங்க மேடம்? ஒருத்தர் ஸ்லிப் ஆகி விழுந்த, பட் ஓகே, குட் டு கோ. பட் ஷீ ஹவ் டு டூ ட்ரெக்கிங் அ லாட். ஸோ வயசாகிடுச்சா? யாருக்கு? எனக்கு தான் வயசு. எங்கள் 2 பேருக்குமே ஆகிடுச்சுன்றா. எனக்காக டோன்ட் பிலீவ் ஹர். What you are looking? Huh? Hi is our lead.
Pramod. Say hi. Hi guys. So Pramod, Yes, till what time to what time this is open? This place is this is open 24 hours. 24 hours. But Yes, the allowed time? I mean trekking. It's any time is the night time is not allowed You to trek. can't travel here at night. No? Hmm. This is called Andharban for a reason. Andharban is dark Okay. in Marathi. Ban is forest. Okay. So Andharban literally means the dark forest. Okay. So it's your advice before 5 p.m. we need to Yes, before the sunset. before the sunset. Okay. Okay. So from this range, this is Sahyadri range we call it, right? Yes. And from here, Devkund waterfall and all we can view, right? The base village of Devkund, Bira village. Okay. That is also nearby. Okay. Okay. And one more I heard is this another waterfall, Kundaveli, right? No, that's a valley, Kundalika Valley. Kundavika That's a Valley. viewpoint. Okay. You can see this forest from the top. Okay. So, any other important things here from this forest? We are enjoying already. We are having a good time of this dense forest. But any other thing you are special about this forest? You say like, because there are people are some good subscribers are asking me. So Okay, there are a number of waterfalls right amongst the road. okay. This is Tamhini Ghat, like Okay. one of the tourist destination in Pune. Okay. So we have Kundalika Valley, Plus Valley, Okay. Tamhini Ghat, Ring Waterfall, Hmm. Milky Bar Waterfall. There are a number of waterfalls. Okay. And is there any, the best season is monsoon, I understand. Yes, yes. But do you advise any other season? I would say to avoid monsoon Oh, due to the okay. crowd. So it's better late monsoon and early Okay. winters. Early winters. Okay, You'll that get time. the same vibe. Okay. But monsoon only you get to see that waterfall and all, right? Or even in winter you can see that. No, even you can see it in winter. Okay, 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 okay. Super. Okay. So Pramod is thanks Pramod. Yeah. So Pramod வந்து லைக் அவர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்தார்பன்னா என்ன மீனிங் சொல்லியிருப்பார். டார்க் ஃபாரஸ்ட். நான் ஒரு கொஸ்டின் அவரை கேட்டிருந்தேன், நைட்டு எப்படி அப்படின்னு. இட்ஸ் ஆல்ரெடி டார்க் ஃபாரஸ்ட், ஸோ யூ கான்ட் ட்ரெக் இன் த நைட், ஸோ ஒன்லி டே அப்படின்ட்டுருக்காரு. அண்ட் 5 PM இந்த ட்ரெக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாரு. அண்டு அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் சில இம்பார்ட்டன்ட் வாட்டர் ஃபால்ஸும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் சர்ச்சிங் தட். நிறைய வாட்டர் ஃபால்ஸ் தான் இங்கே இருக்குது, பார்க்கலாம். ஓகே, இதுதாங்க இப்போ இந்த ஃபாரஸ்ட்டோட மீனிங்கே இப்போ தான் வருது. அந்தார்பன் ஃபாரஸ்ட், டார்க் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் இனிமேட்டு தான் வந்து சூப்பரான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஐ மீன் ஸ்கிப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அண்டு இதை பாருங்கள் எப்படி இருக்குது. ஐயோ, ஸோ காடு, மை காட். இங்கே மொஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்குது, ரீச்சஸும் அதிகமாக இருக்குமா, ஜாக்கிரதையாக போங்க அப்படின்றாரு. ஓடமாஸ் தடவிட்டேனா, ஆனால் எந்த பூச்சியும் எதுவும் வராது. எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டு சூப்பராக என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கே மரம் வந்துருக்கு பாருங்க. அப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, காட்டுக்குன்னு அதுக்கு மேலே பாட தெரியுது. வகை நடுங்க காட்டு மொழி எனக்கு ஒய்ஃப் பசங்க மாட்டிட்டு இருக்காங்க. முக இருக்கு, தொடாத. कुछ छू भी नहीं सकते, कांटा भी। கேர்ஃபுல் சந்தியா, கேர்ஃபுல். முயலாம் பயங்கரமாக இருக்குது, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இங்கே பாம்பு அதிகமாக வருமா இந்த இடத்துக்கு. ஆனால் இப்போ கூட்டம் இருக்கனால வராதுன்றாரு. பட் போன குரூப் ஒன்று போனாங்க, பாம்பு பயங்கரமாக இருந்தது அப்படின்றாரு. பாருங்க, ஓடை நீர். ஜம்ப்பு
கேமரா அங்கே ஏடா கூடமா போகுது. டோன்ட் மிஸ்டேக் மீ, ஏன்னா எனக்கே தெரியாது. என்னடி சவுண்டு தான் கொடுக்குறீங்க பேண்ட் உனையால் அவ்வளோ க்ளோஸாக ஒருத்ததா. வேறு ஒரு வாட்டர் ஃபால் சுற்றியாக இருக்குது. ஐயோ என்னது சூப்பராக இருக்குங்க சத்தியமாக. இந்த இடம்லாம் வந்து நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டுக்கு மகாராஷ்டிரா வராங்க. அந்த கும்பே வாட்டர் ஃபால் வாரிசுன்னு குட் ஒன். பட் இந்த மாதிரி இடமும் கவர் பண்ணுங்கள். சும்மா அதை ஒண்டி கவர் பண்ணிட்டு போகாதீங்க. மான்சூன் சீசனில் நிறைய இடம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த வாட்டர் ஃபால். ஓ பாருங்க, நிறைய பேர் குளிக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. Yo, इकडे. ஸோ சூப்பராக இருக்குது இந்த வாட்டர் ஃபால். சின்ன வாட்டர் ஃபால் தான் இது. இந்த மாதிரி போகிற இடத்துக்கு வந்து நிறைய வாட்டர் ஃபால் இருக்குன்னாரு. அவர் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. செம்மையாக இருக்குது இந்த இடம், சான்ஸே இது செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் கும்பே வாட்டர் ஃபால் அவ்வளோ கிடையாது. பட் ஆனால் இது ஒரு ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட்டு வேறு வரும்போது இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு நீங்கள் ட்ரெக் பண்ணி வருவீங்க, ஒரு குட்டி வாட்டர் ஃபால் பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பெரிய வாட்டர் ஃபால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து என்ஜாயிங் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட், பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க. எப்படி சூப்பராக வருது பாருங்க. இந்த ஒரு காட்டு வேற, ஒரு அருவி. இந்த அருவியை நம்ம குடிக்காமல் இருந்தால் எப்படி? ஆனால் நான் வந்து சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள், சான்ஸே இல்லைங்க, சரியான வியூ பாருங்கள். इकडे थोडंसं त्या दगडावर इकडे पुढे பாருங்க. ரொம்ப க்ளோஸராக போகாதீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே போனீங்கன்னா இங்கே ஒரு வியூ இருக்குது பாருங்கள். ஒரு ஜாஸ்தியாக போகாதீங்கன்றது இன்சூரன்ஸ்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. சூப்பராக இருக்குது இந்த இடம், சான்ஸே இல்லை. तुझं नाही काढायचं பயங்கரமாக இருக்குது. This is called nature at its best, the best view. செம்ம வியூ இது, ஸ்போக் வியூ. ஜஸ்ட் ஹேவ் எ லுக். இதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துக்கு ட்ரெக்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது என்னன்னா நடுவு மழை பெஞ்சுனாங்க ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மான்சூன் சீசனுங்க வந்துட்டு மழை ஏன் பெய்யுதுன்னா வயிற்று கறத்தணும். இப்போ இந்த சாப்பிட்ற இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது பாருங்கள். இந்த வில்லேஜுக்கார தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அமேசான் காடுக்குன்ற மாதிரி என் நகமை வர வர இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ
ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் செம பெரிய காடுங்க இது. அவன் சொல்கிறான் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண 1 டேக்கு தான் பத்தாதுன்றான். இது 1 டேவே இங்கே முடிக்கடான்றேன். பட் சூப்பர். இப்போது என்ன ஒரு சேலஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரக்கை முடித்து 4 மணிக்குள்ளே இறங்கணுமா. ஏன்னா மழையாக இருக்கனால பனி ஜாஸ்தியாக வருமா. அதனால் தயவுசெய்து சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணுங்கன்றாங்க. இன்னும் நிறைய பேர் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ முடிவே பாருங்க. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடங்க வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சான். அதுக்கு முன்னாடி தான் எதுவும் பாப்புலர் கிடையாதான். அதுக்கப்புறம் தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அது டூரிஸ்ட்டும் பாப்புலர் ஆச்சு. பட் இந்த ட்ரெக்கிங் இதெல்லாம் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் குரூப்ஸாக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னாரு. எஸ்பெஷலி ஐயோ இந்த ட்ரெக்கு வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கான். இந்த கொசுக்கடி வண்டி தாங்கவே முடியல. அப்போத்தேருந்து என்னென்ன இன்செக்ட்ஸ் கிடச்சிதுன்னு எனக்கே தெரியல. ஓடோமாஸ் போட்டிருந்தாலும் அதையும் மீறி கடிக்குது. ஸோ வீட்டு பிரிங் சம் ப்ராப்பராக இதுக்கான ட்ரெஸ் புகு இது போட்டுட்டு வாங்க. ஷார்ட்ஸ்லாம் போட்டு வந்துடாதீங்க. காலம் பிடிங்கி எடுத்துருச்சு. நிறையா செடி மரம் இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் சில நேம்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கைடு ஒருத்தன் வரோன்னா தான் வருவியான். ஐ எம் ஆல்சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணுறேன்.